ஹலோ, நமஸ்காரம், வணக்கம். இது பாருங்கள், இது கோட்டயம் டிஸ்ட்ரிக்கு சங்கனாச்சேரி அருகே உள்ள பாரப்பள்ளின்ற ஸ்தலத்துலங்க. இது மாதாவோட கோவில். இது வந்து எங்கேண்டா ஆலப்புழா ரோட்டில் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பாரப்பள்ளி மாதா கோவிலுங்க. இது தமிழ்நாட்டில் ஃபேமஸ்ன்னு சொன்னால், பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொன்னால் வேளாங்கண்ணி மாதா கோவில் தாங்க. ஆனால் கேரளாவில் அப்படி இல்லைங்க. கேரளாவில் பிரசித்தி பெற்ற கோவில்னு சொன்னால் பாரப்பள்ளி மாதா கோவில் மட்டும்தாங்க. இந்த மாதாவை பாருங்கள். இந்த மாதா கோவில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக கட்டிக்கிருக்காங்க. இன்னும் கூட ஒரு 3 வருஷம் கூட பிடிக்கும்ன்ற என்னுடைய இது. அதுக்கு மேலே எப்படின்னு தெரியல. இதெல்லாம் பல கோடி ரூபா செலவழித்து இதை கட்டிக்கிருக்காங்க. இது வந்து பூரா வெளிநாட்டிலருந்துங்க, பூரா கிறிஸ்தானி எங்கே இருக்காங்களோ அவங்க பூராமே இந்த தெய்வத்துக்கு பணத்தை வாரி வழங்கியிருக்காங்க. அதனால் இது வந்து தென்னாசியாவிலே பெரிய கோவில் இந்த கோவில் தாங்க. நம்ம பாரப்பள்ளி கோவில்னு சொன்னால் எல்லாருக்குமே இதுங்க. இது பயங்கரமான சக்தி உள்ள மாதா கோவிலுங்க. இதை கேட்டது கிடைக்கும், வேணுனோர் கிடைக்கும். என்ன வேணுமோ, என்ன உருகி மெழுகுவத்தி போல் உருகி நம்ம அதுக்கிட்ட மன்றாடிட்டு வந்தோம்னா கண்டிப்பாகிட்டு அடுத்த வருஷத்தில் அந்த கோயிலுக்கு கும்பிட்றம்போது நமக்கு போனோம்னா நம்ம நினச்சது நிறைவேறுங்க. இதாங்க அவருடைய ஒரு சக்திங்க. எப்படி இருக்குண்டா, இந்த மாதிரி ஒரு சக்தி நானும் கேட்டதில்லை, பார்த்ததில்லைங்க. அப்படி ஒரு சக்திங்க. அது அந்தளவுக்கு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த கோயிலுடைய பாருங்கள், குமுளியில் இருந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 80 ரூபா பஸ் செலவு. அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தோம்னா நினச்சது கை கூடும், வேணுனது நடக்கும். இது நானும் பார்த்த அளவுக்கு எத்தனையோ முறை நான் போயிருக்கேன். 2-3 முறை போயிருக்கேன். நான் வந்துட்டு இது போல் தாங்க, என்ன அப்படின்ட்டு தான் ஓட்டேன். ஆனால் அங்கே அப்படி இல்லை. நான் ஒரு விளையாட்டுத்தனமாக போய் அவர் மாதாட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு, தெய்வமே எனக்கு வந்துட்டு நான் இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து தென்னை மரம் ஏறிக்கிருக்கேன். நான் பயங்கரமாக குடிச்சிக்கிருக்கேன். மாதாவே, இந்த குடியை அடியோடு நான் மறக்கணும். எனக்கு நல்ல ஒரு வழி சொல்லுங்க மாதாவே. எனக்கு எந்த இதுவுமே இல்லாமல் நானாக இந்த குடியை மறந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழி துணையாக இருந்தாங்க. வர எல்லோரும் என்னாண்டா, நான் ரொம்ப குடிக்கிறேன், இதுக்கு மாத்திரை வாங்கி டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன். பெரிய பெரிய கோயிலில் போயிட்டு நான் கயிறு வாங்கி கட்டினேன். அந்த கயிறு அந்து போச்சு. மீண்டும் நான் குடிக்க தொடங்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கல்யாணம் இருந்துச்சு, அந்த ஒரு இதுக்கு போனேன். எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் ஒரு துக்க நிகழ்ச்சி போனேன். எனக்கு அவரை பார்த்துட்டு துக்கத்தில் குடிக்காமல் இருக்க முடியல. அப்படியெல்லாம் சொல்லி அவங்க போய் சொல்லி திருப்பி மது அடிப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க. அந்த இடத்துக்கு போய், தெய்வமே எனக்கு வந்து குடியை மறக்கணும். எனக்கு மறந்தால் உனக்கு நான் வந்து 4 முழம் மல்லிகைப்பூ வாங்கி தரேன். எனக்கு வந்து என்னை குடியை அறவே மறக்கணும் அம்மே, நீ வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 1/2 லிட்ரு வாங்குவீங்க. வேலைக்கு போகலண்டா 1 லிட்ரு கூட வாங்குவேன். என் குடும்பத்தில் எப்போயும் சண்டையும் சத்திரமாக இருந்துச்சுங்க. என்னைய வந்து என் குடும்பத்தில் யாருமே என்னை மதிக்கிறதில்ல, என்னை யாருன்னு கூட நினைக்கிறது போல் இல்லை. இவங்க கிடைக்காம குடியாரப்ப அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. ஆனால் மாதாக்கிட்ட போய் நான் வேண்டிட்டு வந்த பின்னாடி எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நான் வேண்டிட்டு வந்து ஒரு 3 மாதத்தில் எனக்கு அதோடைய நல்ல பலன் கிடைச்சிங்க. உடனே நான் ஃபுல்லாக குடிச்சோன்னே எப்பவும் வாந்தி வந்து என்னால் முடியல. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் வந்து பார்த்துட்டு, இது ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து இதை வந்துட்டு குடிய குறைன்னு குறைஞ்சிட்டு போனாங்க. நானும் சரின்ட்டு
அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த குடியை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமாக இன்றைக்கி குடிச்சிட்டு பக்கத்தில் வார்த்தைலாம் பறிஞ்சிக்கிருக்கவங்க கூட அவங்க வாடை நமக்கு போட்டால் அது சேர மாட்டேனுங்க. அம்மா அவங்ககிட்ட போய் சொன்னோம்டா, அண்ணே நீங்கள் குடிச்சிருக்கீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொன்னோம்டா அவங்க சங்கடப்படுவாங்க. ஏன்டா இதுக்கும் போது நீ குடிச்சிட்டு லோலாயத்தனம் பண்ணுற போதெல்லாம் எப்போ கேட்டுக்கல, இப்போ மட்டும் என்ன மனம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக வேண்டி நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. நான் தள்ளி நின்றுக்கிறவங்க அந்த மாதிரி வாழ்ந்து இப்போ நான் வந்து ஊரில் ஒரு 6 சென்ட் நிலம் மேடிச்சிங்க. அதை மேடிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு வீடு வச்சுங்க. வீடு வச்சு இந்த அம்மாவோடைய அருள்னால அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நான் இப்போ நல்லாவே இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களும் வாங்க, நான் பாரப்பள்ளி மாதாவை பாருங்கள். உங்கள் மனசில் உள்ளதை வேண்டிக்கிங்க, வேணுனதை தருவார். அதுபோல் நம்பிக்கையோடு செய்யுங்க. கல்யாணம் பண்ணாதவங்க வாங்க, வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு 30 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு, என் மகனுக்கு பொண்ணே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்களா, நேராக இந்த கோயில் அடுத்து நான் வீடியோவில் வந்து போடுறீங்க. இந்த கோயில் எந்த மாதம் எத்தனாம் தேதி வரும்னு நான் போட்டு விட்றேன். அந்த மாதிரி வாங்க, தெய்வத்தை வந்து நேராக வந்து வணங்குங்க. வேறு ஒரு செலவு இல்லை. உங்கள் வண்டி கூலி செலவே தாங்க, வேறு ஒரு செலவு இல்லை. 1 ரூபா செலவு இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு மிளகு ஊற்றி வாங்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதிலே அங்கேயே தகடு வைப்பாங்க. தகடுண்டா ஒரு கல்யாண கோலம்ண்டா அதை ஆணும் பெண்ணும் மாலை மாற்றுறது மாதிரி ஒரு தகடு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இடம் இல்லையா, வீடு எம்டி இடம் வேணுமா, அந்த மாதிரி ஒரு தகடு வச்சுருப்பாங்க. வேண்டாம், வாங்க மக்களே, வந்து வாங்கி காணிக்கை செலுத்துங்க. நல்ல முறையில் வணக்கம், நன்றி, மீண்டும்